Hi guys, this is Vignesh from Kaliri Learning Platform. இப்போ நம்ம இந்த புள்ளி டிசைனை எப்படி சிம்பிளாக டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரைட் பிளேனை சூஸ் பண்ணிட்டு நியூ ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள் இனிஷியலாக ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த இதில் இருக்க பாட்டம் சென்டர் பாயிண்ட்டையும் ஆரிஜின் பாயிண்ட்டையும் பிக் பண்ணிட்டு நம்ம கோன்செட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த ரெக்டாங்குலர் ப்ரொஃபைலோட பாட்டம் பாயிண்ட் கோன்செட் ஆன பிறகு இப்போ டாப் ஓவரால் டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 610 mm. அதோட half ஆஃப் த வேல்யூ 610 டிவைடட் பை 2. டோட்டலாக இந்த வெர்டிக்கல் லைன் மட்டும் இப்போ பிக் பண்ணிவிட்டு 610 டிவைடட் பை 2 305 mm. நெக்ஸ்ட்டு ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ் இதோட வேல்யூ ஜஸ்ட் 116 mm மட்டும்தான். ஸோ அந்த 116 mm மட்டும் இப்போ நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அப்ளை பண்ணியாச்சா இப்போ வந்து ஒரு ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல். ஏன்னா இங்கே நம்ம ஐ ஷேப்பில் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு ரெக்டாங்குலராக ஒரு ப்ரொஃபைல் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். நார்மலாக கார்னர் ரெக்டாங்கிலே சூஸ் பண்ணிவிட்டு டாப்லேருந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ரைட் ஹேண்ட்லேயும் ட்ரா பண்ணலாம். பட் அகைன் நம்ம டைமென்ஷன்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதுனால ஃபஸ்ட்டு இப்போ லெஃப்ட் ஹேண்டில் ட்ரா பண்ணிட்டு அதை மிரர் யூஸ் பண்ணி நம்ம ரைட் ஹேண்டில் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ் 35 mm. நெக்ஸ்ட்டு பாட்டம்லேருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு 122 mm. ஸோ அதோட half ஆஃப் த வேல்யூ 122 டிவைடட் பை 2. ஒன்ஸ் ப்ரொஃபைல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சா நெக்ஸ்ட் இந்த சென்டர் ஆஃப் த போர்ஷன் கரெக்டாக அந்த ஐ செக்ஷனை நோட் பண்ணிங்கன்னா 20 mm டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ அந்த 20 mm டிஸ்டன்ஸை அப்படியே நம்ம ஆஃப்செட் பண்ண மாதிரி சென்டர்லேருந்து கொடுக்கறதுனால அதோட half ஆஃப் த வேல்யூ மட்டும் தான் கொடுக்கணும். ஸோ அந்த half ஆஃப் த வேல்யூ 10 mm மட்டும் நான் கொடுக்குறேன். ஒன்ஸ் 10 mm வந்து அப்ளை பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் இந்த ப்ரொஃபைலை லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ரைட் ஹேண்டில் மிரர் பண்ண போகிறோம். இப்போ வெர்டிக்கலாக ஒரு சென்டர் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஓவரால் ப்ரொஃபைலை நம்ம பிக் பண்ணிவிட்டு லெஃப்டில் இருந்து ரைட்டில் ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? செலக்ட் பண்ணிட்டு மிரர் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணி லெஃப்ட்லேருந்து ரைட்டில் ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சு. டோட்டலாக ஒரு ஐ ஷேப்பில் போர்ஷன் கிரியேட் ஆயிருக்கு. பட் டாப்பில் வந்து டீத் இருக்குது. அது எப்படி ஃபார்ம் பண்ணுறது அதை லேட்டராகவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் பாட்டம்லேயும் சென்டர்லேயும் கட்லாம் இருக்குது. அதையும் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ரிவால்வ் போர்ட்ஸை சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஹாரிசான்டல் சென்டர் லைனும் கரெக்டாக அந்த செலக்டட் கான்ட்ராஸ்ட்டில் அந்த ஐ செக்ஷனை மட்டும் சூஸ் பண்ணால் நம்மளுக்கு ரிவால்வ்டு சாலிட் பாடி கிரியேட் ஆயிரும். ரிவால்வ்டு சாலிட் பாடி கிரியேட் ஆயிருக்கு. பட் நமக்கு தேவையான பாக்கெட்டை வந்து ஃபார்ம் பண்ணணும். அதை எப்படி ஃபார்ம் பண்ணுறது? சேம் ரைட் பிளேனை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு கிரியேட் ஸ்கெட்ச். இப்போ டாப் பெனில் ஒரு கார்னர் ரெக்டாங்கிள் ஒன்று ட்ரா பண்ண போகிறேன். இந்த இடத்துல சாம்ஃபர் ஒரு டீத்துக்கான ப்ரொஃபைல் தானே இருக்குது. நான் எதுக்கு சாம்ஃபர் ட்ரா பண்ணணும்? பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் கார்னர் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அதை டீத்தாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நார்மலாக ட்ரா பண்ணியாச்சா நெக்ஸ்ட்டு வந்து ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ் 22 mm. இப்போ இந்த ரெக்டாங்குலர் ப்ரொஃபைலை பொசிஷன் பண்ணோம் லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து. அது ஜஸ்ட்டு வந்து ஒரு 8 mm. ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சா நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ் அதோட டைமென்ஷன்ஸ் டாப் ஹேண்டில் இல்லை பாட்டம் எண்டில் 14 mm டிஸ்டன்ஸில் பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த 14 mm டிஸ்டன்ஸில் இப்போ நான் இந்த ப்ரொஃபைலை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஒன்ஸ் ஃபஸ்ட்டு ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ரெக்டாங்குலர் ப்ரொஃபைலை நம்ம மல்டிபிள் பண்ணணும். அதுக்கு லீனியர் பர் ஸ்கெட்ச் பேட்டர்ன்ஸை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். என்டிட்டி பேட்டர்னில் ஒன் பை ஒன்னாக ஒரு ஸ்கெட்சாக செலக்ட் பண்ணலாம். அதாவது ஒரு எட்ஜாக செலக்ட் பண்ணலாம். இங்கே வந்து ஓவராலாக ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக லீனியர் ஸ்கெட்ச் பேட்டர்னை ப்ரிஃபர் பண்ணிக்கிறேன். டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22 mm. ஸோ இன் பிட்வீன் டிஸ்டன்ஸ் 4 mm. 22 + 4 26 mm. அப்படியே இங்கே நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 22 + 4 mm. நெக்ஸ்ட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் 4 டிஃப்ரெண்ட் இன்ஸ்டன்ஸ் 4 நம்பர்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் 4 நம்பர் ஆட் பண்ணிட்ட பிறகு ஈக்குவலாக ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. பாட்டம் எண்ட்லேயே பிளேஸ் ஆயிருக்கு. எதர் ஃபிக்ஸ் பண்ணாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்லை நார்மலாகவும் ப்ரொஃபைல் இருக்கிற மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? டாப் எண்டில் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு சென்டர் லைனாக ஆரிஜினில் ஒரு ஹாரிசான்டல் சென்டர் லைன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஹாரிசான்டல் சென்டர் லைன் கிரியேட் பண்ணியாச்சு. இதை பேஸ் பண்ணி நம்ம ரிவால்வ் கட் பண்ணலாம். அடிஷ்னலாக நான் இன்னும் ஒரு பாட்டம் ப்ரொஃபைல்ஸும் வந்து ட்ரா பண்ணுறேன். இந்த டேப்பர் எண்டு தான். ஒன் எண்டு வந்து 70 mm இருக்குது. அனதர் எண்டு வந்து 65 mm இருக்கா. இந்த டேப்பரான ஸ்லோப் ப்ரொஃபைலை அப்படியே வந்து நான் இங்கே இந்த ட்ராயிங்கில் ட்ரா பண்ண போகிறேன். இந்த கோனிக்கல் ஷேப்பை தான். ஃபஸ்ட்டு ஹாரிசான்டலாக ஒரு லைன் கரெக்டாக ரைட் எட்ஜிலேருந்து லெஃப்ட் எட்ஜுக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து வெர்டிக்கலாக ஒரு லைன் அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இந்த எண்டு. ஒன்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ போத் எண்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ரைமரி பாயிண்ட் 70 mm. நெக்ஸ்ட்டு செகண்டரி பாயிண்ட் 65 mm. ப்ரொஃபைல் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எக்ஸிட் த ஸ்கெட்ச். இப்போ இந்த சென்டர் லைன் 2 டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸை ரிவால்வ் கட்டு சூஸ் பண்ணாலே போதும். ஏன்னா ஆல்ரெடி சென்டர் லைன் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். அதை பேஸ் பண்ணி கட்டு கிரியேட் ஆகும். டீத்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு நோட் பண்ணிங்கன்னா அங்கே டாப்பில் வந்து எல்லாமே ரெக்டாங்குலர் கட்டாக இருக்குது. அது எப்படி நான் டீத்தாக ஃபார்ம் பண்ணுறது? அதுக்கு தான் இப்போ நம்ம ஒரு சாம்ஃபரை வந்து அப்ளை பண்ண போகிறோம். இங்கே ஆங்கிள் எக்ஸாக்டாக ஸ்பெசிஃபை ஆனாலும் நம்ம அந்த சாம்ஃபருக்கு ஆங்கிள் ஸ்பெசிஃபை பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு சூஸ் ஆயிரும். இப்போ ஓவரால் டிஸ்டன்ஸ் 14 mm. இந்த 14 mm அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே ஆங்குலர் வேல்யூ 25 டிகிரி அதை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன்.
இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற பேரல் எட்ஜஸ், ஆப்போசிட் எட்ஜஸ் இல்லாமல் பேரல் எட்ஜஸை மட்டும் தான் நான் சூஸ் பண்ண போகிறேன். இதை யூஸ் பண்ணியே ஒன் பை ஒன்னாக நம்ம சாம்ஃபர் ஃபார்ம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு எட்ஜை செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ளிப் டைரக்ஷன் கொடுக்குறேன். ஈச் அண்ட் எவ்ரி பேரல் எட்ஜஸ் ஒன் பை ஒன்னாக பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கான ஆப்போசிட் எட்ஜஸ், கம்ப்ளீட் ஆப்போசிட் செலக்ட் பண்ணோன்னா இது டிஃபால்ட்டாக ஒரு பொசிஷனில் இருக்குது. ஃப்ளிப் டைரக்ஷன்ஸ் அகைன் நம்ம பிக் பண்ணிக்கலாம். டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ அதே மாதிரி அதுக்கு பேரலாக இருக்கிற எட்ஜஸை மட்டும் நான் பிக் பண்ணிக்கிறேன். 4 டிஃப்ரெண்ட் எட்ஜஸ், டோட்டலாக 8 டிஃப்ரெண்ட் எட்ஜ் சர்க்குலர் எட்ஜஸை செலக்ட் பண்ணிட்டு நம்ம இந்த சாம்ஃபர் ஃபார்மேஷன் டெவலப் பண்ணுறதால இப்போ ஆல்மோஸ்ட் நோட் பண்ணிங்கன்னா டீத் ஷேப்பில் நம்மளுக்கு ஷோ ஆகுது. இந்த மாதிரி நம்ம டீத்தை வந்து ஃபார்ம் பண்ணலாம். ப்ரொஃபைல் ட்ரா பண்ணி தான் கட் பண்ணணும் இல்லை, எக்ஸாக்டாக அந்த ஆங்கிள் தெரிஞ்சாலே நம்ம இதில் வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போ சென்டரில் பாக்கெட்ஸ் மட்டும் நான் டெவலப் பண்ணுறேன். ஒரு பிட்ச் சர்க்கிள் இனிஷியலாக ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணியாச்சு. பிட்ச் சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பிட்ச் சர்க்கிளுக்கான டயாமீட்டர் இந்த எண்டில் ஷோ ஆகலை, பட் ரைட் ஹேண்டில் இருக்க ட்ராயிங்கை வந்து பார்த்தீங்கன்னா 145 mm. ரேடியஸ் வேல்யூ டயாமீட்டர் வேல்யூவாக 145 × 2. ஒன்ஸ் ஆட் பண்ணோன்னா நமக்கு ஒரு எக்ஸாக்ட் வேல்யூ கிடைக்குது. அது வந்து பிட்ச் சர்க்கிள் தான். அதில் இருக்க குவாட்ரண்ட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம அடிஷனல் சர்க்குலர் ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த 290 mm இருக்க சர்க்கிளை வந்து நான் ரெஃபரன்ஸ் சர்க்கிளை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். நெக்ஸ்ட் டாப்பில் இருக்க குவாட்ரண்ட் பாயிண்ட்லேருந்து ஒரு ஸ்மால் சர்க்கிள். இந்த சர்க்கிளுக்கான டயாமீட்டர் 110. நெக்ஸ்ட் இந்த சர்க்கிளை நம்ம சர்க்குலர் ஸ்கெட்ச் பேட்டர்ன் சூஸ் பண்ணிவிட்டு 6 டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸ் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் ஈக்குவலாக பிளேஸ் ஆகணும். ஸோ அதனால் டைமென்ஷன் ஆங்குலர் ஸ்பேஸிங்கை வந்து செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ இந்த ஓவரால் ப்ரொஃபைல்ஸை வந்து நான் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு ஜஸ்ட்டு 2 ப்ரொஃபைலோட சென்டர் பாயிண்ட்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸாக்டாக அந்த பிட்ச் சர்க்கிள் கூட கோயின்செட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கோயின்செட் பண்ணிட்ட பிறகு இந்த டோட்டல் சர்க்கிளை நம்ம பாக்கெட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். சர்க்கிளில் செலக்ட் பண்ணியாச்சா, நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரூடட் கட்டை வந்து சூஸ் பண்ணிவிட்டு பாக்கெட்டை டெவலப் பண்ணலாம். அடிஷ்னலாக இன்னொரு ப்ரொஃபைலை டெவலப் பண்ணால் நம்மளோட ஸ்பெசிஃபிகேஷன் ட்ரீயோட அந்த நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ் வந்து கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ இன்னர் மோஸ்ட் சர்க்குலர் எட்ஜஸ் டாப்பில் இருக்கிறதுன்னு சூஸ் பண்ணிக்கலாம். பட் இன்னர் சர்க்குலர் எட்ஜஸ் சூஸ் பண்ணால் தான் கரெக்டாக அந்த ரெக்டாங்குலர் பாக்கெட்டை வந்து நம்மளால் டெவலப் பண்ண முடியும். இப்போ டாப்பில் இருக்க குவாட்ரண்ட் பாயிண்ட்லேருந்து ஒரு சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ் 20 mm. நெக்ஸ்ட்டு சென்டர் பாயிண்ட்லேருந்து வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 9 mm. அனதர் ப்ரொஃபைலும் ட்ரா பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. செலக்டட் கான்டர்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸாக்டாக அந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸை வந்து நான் பிக் பண்ணிவிட்டு பாக்கெட்டை வந்து டெவலப் பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சர்க்குலர் ஏரியா கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த ரெக்டாங்குலர் பாக்கெட்டும் பிக் பண்ணோன்னா அதுவும் செலக்ட் ஆகிரும். மேலே டைரக்ஷன் டைப்பில் த்ரூ ஆல் போத் டைப் அதை பிக் பண்ணிவிட்டு என்டையராக பாக்கெட்டை வந்து டெவலப் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி டிசைன் டிஃப்ரெண்ட் மாடலில் ஆரம்பத்தில் ட்ரா பண்ணும்போதே அந்த டீத்துக்கான டிசைனை சேர்த்து ட்ரா பண்ணிவிட்டு ஒரு கம்ப்ளீட் ரிவால்வ் போஸ் டைப்பில் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக ஒரு ரெக்டாங்கிள் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிட்டு சாம்ஃபரும் யூஸ் பண்ணலாம்.